கும்பராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே வந்திருப்பது எதர்ச்சியான விஷயம் இல்லைங்க. இந்த நேரத்துல இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா, இது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. இது ஒரு தெய்வ அருளோட அறிகுறிங்க. சமீப காலமா வாழ்க்கையில ஏதோ ஒன்று தடைபடுற மாதிரி இருக்கா? நீங்க முயற்சி பண்ணினாலும் ஏதோ ஒன்று நடக்காமல் போகுதா? அந்த நிலையை மாற்ற உங்களுக்கு பின்னால ஒரு தெய்வீக சக்தி வேலை செய்யுதுங்க. அதுதான் உங்க இஷ்ட தெய்வமான முருகனோட அருளுங்க. இந்த கும்பராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னா கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச முருகன் பெயரை எழுதுங்க. அதோட சேர்த்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் முருகன் அருள் முழுதா கிடைக்குங்க. சனி பகவான ராசி அதிபதியா கொண்ட கும்பராசிக்காரர்களுக்கு வணக்கம்ங்க. பொதுவா கும்பராசிக்காரங்க மனசுல எதையும் வச்சுக்க மாட்டீங்க. வெளிப்படையா பேசக்கூடிய தன்மை கொண்டவங்க. உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கஷ்டங்கள் அப்படிங்கிறது எப்படி பார்த்தாலும் சரி, ஒன்று போனா ஒன்று, ஒன்று போனா ஒன்றுங்கிற மாதிரி அடுத்தடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்குங்க. இந்த பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கு அப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க போகுதுங்க. இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஒரு 10 நல்ல விஷயம் கொண்டு வந்திருக்குதுங்க. வாழ்க்கையில எவ்வளவு அடிபட்டாலும் சரி, தன்னுடைய சுயநலத்துக்காக ஒரு நிமிடம் கூட யோசிக்காதவங்க. உங்களுக்கு இந்த காலகட்டம் ராஜயோகம் எல்லாமே சூப்பரா இருக்குங்க. ஆனா 2 விஷயத்துல மட்டும் நீங்க கவனமா இருக்கணுமுங்க. கோபமும் இருக்கக்கூடாது, பேச்சுல கவனமா இருக்கணுங்க. இதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டம் கும்பத்திற்கு நல்லதா தாங்க இருக்கும். கும்பராசிகளுக்கு பிள்ளைகள் விஷயத்துல கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே போல அபிராமி அந்தாதியில 40, 59, 75, 91 இந்த பாடலை கேட்கறதும் சரி, படிக்கிறதும் சரி ரொம்ப நல்லதுங்க. அதோட உத்தியோக படிகள்ல இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், தனியார் துறை, அரசாங்கத்துறை மேலதிகாரிகள் கிட்ட இருக்கக்கூடிய தொந்தரவுகள் குறையுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. இதோட துணை மற்றும் குடும்பத்துல இருக்கக்கூடிய சொல் பேச்சை கேட்டு நடந்துக்கிட்டா இன்னும் சிறப்பான பலன்கள் நமக்கு கிடைக்குங்க. கோபம் மட்டும் வேணாமுங்க. ஏன்னா வாக்குஸ்தானத்துல சனி இருக்கிறாருங்க. பேச்சுல கோபத்தை கொண்டு வருவாருங்க. ஆனா அந்த கோபத்தை வேண்டவே வேண்டாம்னு சொல்றதுதான் இந்த பதிவா உங்களுக்கு இருக்குங்க. ஏன்னா குடும்பம், வேலையிடம், வேலையாட்கள் கிட்ட இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துறோம். ஏன்னா இதெல்லாம் தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான இடம்ங்க. இந்த இடங்கள்ல கோபப்பட்டுட்டோம்னா அப்புறம் நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம்ங்கிற மாதிரி தாங்க. பின்னாடி ரொம்ப வருத்தப்படக்கூடிய நிலை வந்துருங்க. கோபதாபங்கள் வேணாமுங்க. யார் என்ன செய்தாலும் சரி, குடும்பம் தானே, தெரிஞ்சவங்க தானே, நண்பர்கள் தானே, வேலை செய்யக்கூடிய இடம் தானே, கூட வேலை பார்க்குறவங்க தானே, இப்படி எல்லார்கிட்டையும் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. விட்டு கொடுத்தவன் கெட்டு போக மாட்டானுங்க. இன்னும் சொல்ல போனா கும்பராசிகளுக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாதுங்க. நிறைய இடங்கள்ல விட்டு கொடுத்துருக்கோம். இப்போ கொஞ்சம் விட்டு கொடுக்கறது மட்டும் இல்லாம அமைதியும் கடைபிடிக்கணுமுங்க. இதோட எடுத்த காரியங்கள்ல வெற்றி ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் தாங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு தனிப்பட்ட முறையில உங்க செல்வாக்கு உங்களுக்கு கை கொடுக்குமுங்க. உங்க செல்வாக்கு கண்டிப்பா கூடுமுங்க. அனுகூலம் ஏற்படக்கூடிய நேரம்ங்க. லாபம், சந்தோஷம், அசையும் அசையாத சொத்துக்களை வாங்க போறீங்க. ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமுங்க. உங்களுடைய முதலீடுகளுக்கு குறைவே இருக்காதுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அனுகூலமான அமைப்பு இருக்குதுங்க. வழிபாடு பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல குலதெய்வ வழிபாடு செய்யறது அனுகூலத்தை ஏற்படுத்துமுங்க. அதே போல ஆரோக்கியத்துல கால் பகுதி, முதுகு தண்டுவடம், மூட்டு பகுதி, இந்த நகைப்பகுதி இந்த விஷயங்கள்ல எல்லாம் சின்ன சின்ன உபத்திரம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அது மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருங்க. சின்னதா அப்படி ஏதாவது பாதிப்பு வருதுன்னா உடனே போய் டாக்டர் கிட்ட சிகிச்சை எடுத்துக்கோங்க. அது நல்லதுங்க. ஏன்னா அது பெருசா பிரச்சனையா மாறதுக்கு வாய்ப்பு இல்லாம போகுமுங்க. அதே போல ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும்
பொறுத்த வரைக்கும் சர்க்கரை வியாதி, ரத்தம் இது மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணுங்க. இதுவே 70 வயதுக்கு மேல இருக்கிறீங்க அப்படின்னா ஆரோக்கியத்துல அதீத கவனம் இருக்கணுமுங்க. மத்தபடி நடக்கிறது நல்லது நடக்குமுங்க. பணவரவுக்கு குறைவு இருக்காதுங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு குறைவு இருக்காதுங்க. பிள்ளைகள் கிட்ட பூத கண்ணாடி ஆட செய்யறத மட்டும் ரொம்ப தவிர்க்கணுங்க. பிள்ளைகள் அப்படிங்கிறவங்க உங்க கண்ணோட்டத்துல இருக்கலாமுங்க. ஒரு சில விஷயங்கள் நீங்க கண்காணிக்கலாம். எல்லாத்தையும் புடிச்சு கண்காணிச்சுட்டு இருக்காங்க. கண்காணிக்கிறது கூட விட்டுறலாமுங்க. ஆனா ஆராய்ச்சிங்கிற பேர் வந்துச்சுன்னா அது ரொம்ப தப்பா போயிருமுங்க. அதே போல பிள்ளைகளை பத்தி உறவுக்காரங்க கிட்டயோ நண்பர்களிடத்திலேயோ தேவையில்லாம பேசுறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க. இந்த இடம்தான் கும்பராசி வீழ்ச்சி அடையக்கூடிய இடமா இருக்குதுங்க. இதுதான் சொன்ன பேச்சுக்கள் நிதானம் தேவைங்க. நம்ம வீட்டு விஷயத்த நம்மளே வெளியே வைக்கிற மாதிரி இதனால குடும்பத்துல தேவையில்லாத குழப்பங்கள் வருங்க. இதோட தொழில் மற்றும் உத்தியோகம், வியாபாரம், படிப்பு ரீதியா வந்த அனுகூலம் ஏற்படுமுங்க. பழைய பகைமையில இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட இணக்கமா நட்பாக செல்வது ரொம்பவும் நல்லதுங்க. யாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. பெரிய சங்கடமோ கஷ்டமோ அதனால மன அழுத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால யாருக்கிட்டையும் பகையே வேணாம்ங்க. நீ கெட்டதே பண்ணாலும் பரவாயில்ல, அது உனக்கு கடவுள் பார்த்துப்பாருன்ற மாதிரி ஒதுங்கி வந்துடுங்க. உங்களுக்கு ஒருத்தவங்க தீங்கு நினைச்சா அது அவங்களுக்கே தீங்கா முடியுங்க. பழைய பகைய கிளறிக்கிட்டு உடுறது, வம்பு இழுக்கிறது இதெல்லாம் கும்பராசிக்கு இப்ப தோணுங்க. ஆனா அதை விட்டுடுங்க. அதே போல குடும்பத்திலயும் சரி, வெளி வட்டாரத்திலயும் சரி வாக்கு சுத்தமா தவிர்க்கணுங்க. நேரம் காலம் நல்லா இருந்தாலும் நமக்கு சொல்லுவாங்க இல்லையா, நாக்குல தாண்டா சனின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கும்பத்திற்கு உங்களுடைய அதிபதி பயங்கரமா உங்களை சிக்கல்ல மாட்ட விட்டுருவாருங்க. பார்த்து சூதானமா நடந்துக்கோங்க. மற்றபடி உங்களுடைய அறிவு திறமை கூடுங்க. சில முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுனால நீண்ட நாட்களா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு வருமுங்க. இனிமையான பேச்சுக்கள் மூலமா எதுலையுமே நீங்க சாதிக்க முடியுமுங்க. இதோட உங்க மேல வீண் குற்றச்சாட்டும் வருமுங்க. அதற்கு ஆளாகாம இருக்கணும்னா எல்லா விஷயத்திலையும் கவனமா இருக்கணுமுங்க. மற்றவங்க ஏதாவது செஞ்சிருவாங்க, அது நம்ம கோபத்தை ஏற்படுத்துமுங்க. ஆனா அங்க கோபப்படாம நிதானத்தை கடைபிடிக்கணுமுங்க. கோர்ட்டு கேஸ்ட் வழக்குகள்ல சாதகமான போக்கு வருமுங்க. இதுல வீடு வாங்குறது, மனை வாங்குறது இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த தடைகள் நீங்குமுங்க. தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவுக்கு லாபத்தை கொடுக்குமுங்க. வருமானத்துக்கு குறைவு இருக்காதுங்க. தொழில் விருத்தியாகுங்க. இதே போல வேலையில இருக்கிறவங்க, அதாவது உத்தியோகப்படியில இருக்க தனியார் துறையா இருந்தாலும் சரி, அரசாங்க துறையா இருந்தாலும் சரி, ஆண்களோ பெண்களோ அவங்களுடைய வேலையில ரொம்ப கவனமா இருக்கணுங்க. அதே போல மற்றவங்க விஷயத்துல தலையிடாம இருக்கணுங்க. ஏன்னா அது வீண் பிரச்சனைய கொண்டு வந்துடுமுங்க. இதோட குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே எதுவாக இருந்தாலும் சரி, மனம் விட்டு பேசணுங்க. அதுக்கு பின்னாடி தான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணுங்க, முடிவெடுக்கணுங்க. அது நன்மை கொடுக்குமுங்க. குடும்பத்துல அமைதி உண்டாக எங்கேயுமே கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லதுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் அறிவுபூர்வமா செயல்பட்டு சில முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுனால நீண்ட நாட்களா இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் இப்போ நிறைவேறுமுங்க. அடுத்த விஷயத்திலையுமே நீங்களும் தடையாம இருக்கணுங்க. கலைத்துறையில இருக்கிறவங்க பாதுகாப்பு ரொம்ப அவசியமுங்க. பொருள் வரவுக்கு குறை இப்ப விலகுதுங்க. இருந்தாலும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சின்ன சின்ன பிணிகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அது வந்தாலும் மறைஞ்சிடுமுங்க. அதுபோல கோபம் கலந்த வார்த்தைகளை உதிர்க்காம இருக்கணுமுங்க. நீங்க கோபம் பேசுறது, நீ என்ன நான் என்ன அப்படின்ற பேச்சுவார்த்தையெல்லாம் சுத்தமா இருக்கக்கூடாதுங்க. அதே போல அரசியல் துறையில இருக்கிறவங்க உறுதியா இருப்பீங்க. துணிவா செயல்பட போறீங்க. உங்களுடைய பிரபல உங்களுடைய நட்பு கிடைக்குமுங்க.
ஆதரவு கிடைக்குமுங்க. இதோட வேலை காரணமா ஒரு சிலர் பார்த்தோம்னா வெளிநாடோ வெளியூரோ போறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட இல்ல உறவுக்காரங்க கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கி உற்சாகம் பிறக்குமுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தை பத்தின எண்ணம் உண்டாகுமுங்க. மேல் படிப்பு பத்தின சிந்தனையில ஈடுபடுவீங்க. சக மாணவர்களுடைய விவகாரங்கள்ல தலையிடாம ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதோட இந்த மாதங்கிறதே எல்லார்கிட்டையும் உங்களுக்கு ஆதரவும் நல்லபடியா தான் இருக்குமுங்க. தேவையற்ற எதிரிகளுடைய பிரச்சனைகள் நீங்குங்க. எதிரிகளாகவே இருந்தாலும் சரி, அவங்களே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நேரம் காலம் சாதகமாய் இருக்குமுங்க. அவங்க உங்களுக்கு நண்பர்களா மாறிடுவாங்க. நிறைய எதிர்ப்புல இருந்து இப்போ விடுபட போறீங்க. நிம்மதியான வாழ்க்கைய வாழுவீங்க. வேலையிலிருந்து வந்த டென்ஷன் குறையுமுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு உழைச்சாலும் சரி, அது திரும்ப திரும்ப முதலீடு போடுற மாதிரியே இருந்திருக்குமுங்க இல்லையா? அதுல நிலை மாற்றமாகி லாபம் கிடைக்குமுங்க. உங்களை பத்திருக்கும் வழிபாடுங்கிறது உங்களுக்கு உங்களுக்கான பரிகாரம் மற்றும் வழிபாடுங்கிறது ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் பைரவருக்கு விளக்கு போட்டு வழிபாடு செய்தா நன்மைகள் அதிகமாகுமுங்க. இப்ப வரைக்கும் பார்த்தது கும்பராசிக்கான பொது பலன்க. இப்போ தனிப்பட்ட முறையில நட்சத்திர பலன்கள் பார்க்கலாங்களா? அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துல இருக்கிறவங்க துணிச்சலுடன் செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் நிதானமா செயல்பட வேண்டிய காலகட்டமா இருக்குதுங்க. சப்தமஸ்தானத்துல நட்சத்திர அதிபதி செவ்வாய் கேதுவோட இணைந்து சஞ்சாரம் பண்றதுனால கணவன் மனைவி கிட்டேயே சிறு பிரச்சனைகள் ஏற்படுங்க. நல்லா பழகினவங்களே உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய நிலை உருவாகுமுங்க. ஆனா 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு உங்க ராசியை பார்க்கறதுனால நெருக்கடிகள் விலகுமுங்க. உங்க செல்வாக்கும் அந்தஸ்தும் உயருமுங்க. நினைச்ச வேலைய நினைச்ச மாதிரி நடத்தி முடிச்சுப்பீங்க. திருமண வயதுல நல்ல வரன் அமையுமுங்க. பூர்வீக சொத்துக்கள் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வருமுங்க. புத்திசாலித்தனத்தினால எல்லா விதங்களிலுமே மதிப்பு உண்டாகுமுங்க. குறிப்பா உங்க வார்த்தைக்கு மதிப்பு உண்டாகுமுங்க. இதோட மாதம் முழுவதுமே சுக்கிரனுடைய சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால பொன் பொருள் சேருமுங்க. முகத்துல இருந்த கவலைகள் இருந்த இடம் தெரியாம மறைந்து போகுமுங்க. மனசுல மகிழ்ச்சி அதிகமாகுமுங்க. வாழ்க்கைக்குரிய பாதை தெரியுமுங்க. பணியாட்கள் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ ஒருத்தருக்கு கீழே கூலி வேலை செய்தாலும் சரி, உங்களுக்கு வேலையில் இருந்த நெருக்கடிகள் விலகுமுங்க. வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகுமுங்க. தொழில்ல ஏற்பட்ட தடைகள் விலகுமுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் கனவு நனவாகுமுங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையுமுங்க. உழைப்பாளர்களுடைய நிலை உயருமுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் நாள் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. எங்கும் கவனம் எதிலும் கவனம்ங்க. நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு பார்த்தீங்கன்னா அனுமன வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகுமுங்க. அடுத்ததா சதய நட்சத்திரக்காரங்க. ராகுவின் நட்சத்திரத்துல பிறந்து நினைச்சதை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய காலகட்டமா இருக்குதுங்க. ஜென்ம ராசிக்குள்ள ராகு சனி உங்க சஞ்சாரம் நெருக்கடிகளை அதிகரிச்சாலும் 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குருவால அது எல்லாமே உங்களை நெருங்காம போகுமுங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போராட்ட நிலை மறைந்து போகுமுங்க. எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி உண்டாகுமுங்க. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருமுங்க. உடல்நிலையில இருந்த பாதிப்புகள் விலகுமுங்க. நீண்ட நாள் கனவு நனவாகுமுங்க. சரியான நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்குமுங்க. கூட்டு தொழில ஆதாயம் ஏற்படுமுங்க. கணவன் மனைவி கிட்ட இருந்த இடைவெளி விலகுமுங்க. திருமண வயதுக்கு தகுதிக்கேற்ப வரன் அமையுமுங்க. குழந்தைகளுடைய நலன்களை அக்கறை அதிகரிக்குமுங்க. குலதெய்வத்துடைய அருள் கிடைக்குமுங்க. வேண்டுதலை நிறைவேற்ற கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாருங்க. பணப்புழக்கம் அதிகமாகுமுங்க. இதோட புதனுடைய சஞ்சாரமும் சாதகமா இருக்கிறதுனால வியாபாரத்துக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குமுங்க. இவருக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வருமுங்க.
தடைப்பட்ட வேலை வாய்ப்பு நடக்குமுங்க. மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடுமுங்க. உறவுக்காரங்களால ஆதாயம் உண்டுங்க. உடல்நிலை தெளிவு ஏற்படுமுங்க. சுக்கிரனுடைய சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால பொன் பொருள் சேருமுங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சில சமயங்கள்ல தேடி வருமுங்க. இதோட சந்திராஷ்டம் நாட்கள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனம்ங்க. நல்லதே நடக்குமுங்க. உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா, பிரத்யாங்கர தேவிய வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகுமுங்க. அடுத்ததா பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம்ங்க. குருவின் அருள் பெற்று உயர்வை காணக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் யோகமான காலகட்டமா இருக்குதுங்க. ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய ஞானக்காரகன் குருங்க. உங்க ராசிய பார்க்கறாருங்க. இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் இல்லாம போகுங்க. செல்வாக்கும் அந்தஸ்தும் உயர போகுதுங்க. வேலையில ஏற்பட்டிருந்த பிரச்சனைக்கு முடிவு வருமுங்க. எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்குமுங்க. குடும்பத்துல நிம்மதி ஏற்படுமுங்க. கொடுக்கல் வாங்கல்ல ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வருமுங்க. விற்பனையில ஏற்பட்டிருந்த மந்த நிலை மாறுமுங்க. தொழில் வளர்ச்சி பெறுமுங்க. சிலருக்கு புதிய இடம், வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையுமுங்க. கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்குமுங்க. உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேருமுங்க. இதோட 7ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் சஞ்சாரம் பண்றது நட்புகளிடம் எச்சரிக்கை ஏற்படுங்க. இதோட வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இருந்த அந்த இடைவெளி அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் மறையுமுங்க. ஆனாலும் அனுசரித்து செல்வது ரொம்பவும் அவசியம்ங்க. கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு உங்களுடைய நேர்பார்வையால தொழில் இருக்கணுங்க. அப்பதான் நீங்க எதிர்பார்த்த லாபத்தை பார்க்க முடியுமுங்க. இது போல பணியாளர்கள் உங்ககிட்ட வேலை பார்க்குறாங்க இல்லையா, அவங்கள அனுசரித்து நடந்துக்கோங்க. அது உங்களுக்கு நன்மை கொடுக்குமுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம நாட்களில் எங்கும் கவனம், எதிலும் கவனமுங்க. உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரங்கநாத பெருமான வழிபாடு செய்ய நன்மைகள் நடந்தேறுமுங்க. இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள், தனிப்பட்ட நட்சத்திர பலன்கள்ங்க. அவங்கவுங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் பார்த்துருக்கோம். பொதுவான பரிகாரம் மற்றும் வழிபாடு பார்த்தீங்கன்னா, அனுதினமும் விநாயக பெருமான அருகம்புல்லால அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய கும்பராசிக்காரங்களுக்கு காரிய வெற்றி உண்டாகுமுங்க. தடை தாமதங்கள் நீங்குமுங்க. செல்வ செழிப்பு நிச்சயமா மேலோங்குங்க. கடன் தொல்லைகள் நீங்குமுங்க. பண வரவு நிலையாகுமுங்க. அடகு வைத்திருந்த நகை நட்டு திரும்பவும் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பும் அமையுமுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தருகிற கிழமைகள்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிறு மற்றும் வியாழனுங்க. இந்த நாட்கள் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் சரி, இனி வரக்கூடிய காலகட்டம் கும்பராசிகளுக்கு குதூகலமான காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க. ஏன்னா 100க்கு 99% சாதகமாக தான் இருக்குதுங்க. அந்த 1% அப்படிங்கிறது கோபம்ங்க. அதே போல கவனம்ங்க. இந்த 2 விஷயத்த மட்டும் எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டா போதுங்க. அதாவது கோபங்கிறது யார்கிட்டையும் கோபப்படக்கூடாது, வாக்குவாதம் பண்ணக்கூடாது. இந்த கணக்குல வருதுங்க. அதே போல பேச்சுல நிதானம் தேவைங்க. இந்த கோபத்தால சில வார்த்தைகளை விட்டுருவோம். அதே போல நம்முடைய ரகசியங்களை உடைச்சிருவோம்ங்க. இதுல ஒட்டுமொத்தமா மற்றவங்களுக்கு சாதகமான வகையில நிறைய விஷயங்களை நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச ஒரு மதிப்பா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், அதெல்லாம் இழக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த கோபதாங்கங்களை பார்த்து சுதாரமா இருக்கணுங்க. புரியுதுங்களா? மற்றபடி இனி வரக்கூடிய காலகட்டம் அற்புதமான காலகட்டமுங்க. தெய்வ அனுகூலம் பரிபூரணமா உங்களுக்கு இருக்குதுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.